மோடியின் 10 ஆண்டு கால ஆட்சியில் இந்தியாவின் உற்பத்தி துறை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வெற்று விளம்பரங்களால் தோல்வியை மறைக்க முடியாது எனவும் விமர்சித்துள்ளார். பிரதமர் மோடி தலைமையிலான 10 ஆண்டுகால பாஜக ஆட்சியில் தொழில்துறை சந்தித்துள்ள பெரும் சரிவை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பட்டியலிட்டுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள கார்கே 10 ஆண்டுகளுக்கு முன்னர் பிரதமர் மோடி மேக் இன் இண்டியா மற்றும் தற்சார்பு இந்தியா முழக்கத்தை முன்வைத்ததை குறிப்பிட்டுள்ளார். ஆனால் மோடி அரசின் தவறான கொள்கைகளால் இந்தியாவின் உற்பத்தித் துறை சீரழிந்து விட்டதாக கார்கே சாடியுள்ளார். இது தொடர்பாக அப்பட்டமான 5 உண்மைகள் என தொழில்துறையில் காங்கிரஸ் மற்றும் பாஜக ஆட்சி காலங்களில் ஏற்பட்ட மாற்றங்களை பட்டியலிட்டுள்ளார். காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் உற்பத்தித் துறையின் சராசரி வளர்ச்சி விகிதம் 7.85 விழுக்காடாக இருந்தது. ஆனால் மோடியின் 10 ஆண்டுகால ஆட்சியில் அந்த வளர்ச்சி விகிதம் 3.1% குறைந்துவிட்டதாக அவர் கூறியுள்ளார். காங்கிரஸ் ஆட்சியில் தொழிற்சாலைகளில் பணியாளர்களின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் 6.2 விழுக்காடு வளர்ச்சியடைந்தது. ஆனால் பாஜக ஆட்சியில் அந்த எண்ணிக்கை 2.8% சரிந்துள்ளது. பாஜக ஆட்சியில் ஜிடிபியில் உற்பத்தித் துறையின் பங்களிப்பு கடும் சரிவை கண்டுள்ளதாக கார்கே விமர்சித்துள்ளார். காங்கிரஸ் ஆட்சியில் இந்தியாவின் ஜிடிபியில் 15.25 விழுக்காடாக இருந்த உற்பத்தித் துறையின் பங்களிப்பு பாஜக ஆட்சியில் 11.6% சரிந்துள்ளது. சோலார் உற்பத்தி, பேட்டரிகள் தயாரிப்பு, ஜவுளித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் நிர்ணயிக்கப்பட்ட உற்பத்தி இலக்கை எட்ட முடியவில்லை என்றும் மோடி அரசின் மோசமான கொள்கைகளே இதற்கு காரணம் என்றும் நிபுணர்கள் விமர்சிப்பதாக கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். லாபம் ஈட்டித் தரும் பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகள் மோடியின் பணக்கார நண்பர்களுக்கு விற்பனை செய்யப்படுவதாக சாடியுள்ள கார்கே, அரசு பணிகளில் காலியிடங்களை நிரப்பாமல் 5,10,000 பணியிடங்களை நீக்கியுள்ளதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி பிரிவினருக்கான 1,30,000 பணியிடங்கள் மோடி ஆட்சியில் குறைக்கப்பட்டுள்ளன. காங்கிரஸ் ஆட்சியில் தொழிற்சாலைகளில் 5% மட்டுமே ஒப்பந்த ஊழியர்களாக பணியாற்றினர். ஆனால் பாஜக ஆட்சியில் ஒப்பந்த ஊழியர்களின் எண்ணிக்கை 40 விழுக்காடாக அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள கார்கே, மேக் இன் இண்டியா விளம்பரத்தால் தொழில்துறை சீரழிவை மறைத்துவிட முடியாது என்றும் கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.